இது இவ்வளவு விலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட எந்த பொருள்? சரி, கேரட் என்ன விலை? ஒரு கேரட் 100 ரூபாய். சோலி முடிச்சு. ஒரு கிலோ 1000 ரூபாய். ஆரம்பிக்கலாங்களா? சோ இப்போ நடக்கிறதுனால அது தக்காளி தான் சொல்ல வேண்டிய ஒண்ணு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 2000 ரூபாய் வரை ஏலம் விடப்பட்டது. முதல்ல இஞ்சி வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ இஞ்சியோட ரேட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? பார்த்தோம்னா டெலிகாம் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றோம். அப்போ 3 months சொல்லி கொடுத்தாங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கு. ஆக்சுவலி 3 months 90 days இருக்கணும். அது இப்போ 84 days இருக்கு. என்னடா புத்தலாட்டாது? ஸோ 6 days சேம் காஸ்ட் தான். அந்த டியூரேஷன் கம்மியா இருந்தால அந்த வேற மாதிரி விலையேற்றம், விலையேற்றாம நாளை குறைச்சிருது. பச்சை மிளகா 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது உடனே அப்படியே டபுள் ஆகி 10 ரூபாய்க்கு வாங்க. 10 ரூபாய்க்கு இருக்கு. உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளுக்கா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா ஸ்கூலுக்குமே மினிமம் 2000 இருந்து 5000 வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விக்கிறோம். பென்ஷனே அவருக்கு விக்கிறோம், வடசனே அவருக்கு விக்கிறோம், மத்திய சனே விக்க முடியாது. அது நானே எடுத்துக்கிறேன். சோ இதெல்லாம் ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். தக்காளி இல்லாம பண்றதுக்கு 100 ரெசிபி இருக்கு. சோ அத ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அரிசி விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது, பச்சை மிளகா ஏறுது. நீங்க எதுவுமே பண்ணாம சாப்பிடாம இருங்க. மியூசிக். யூஎஸ்ல அரிசி தட்டுப்பாடு வந்துச்சு. ரைட்டா, அரிசி இல்லாம சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுவீங்களா என்ன? குட் क्वेश्चन. அரிசியின் சப்ஸ்டிடியூட் வீட் மித்த இதுவும் இருக்கு. என்னங்க அர்த்தம்? ஏதோ தவறுங்க. நான் என்னங்க அர்த்தம்? இது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அது அப்படித்தான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கன்னு சொல்றீங்க. இப்ப பத்திய சாப்பாடு தான் சாப்பிடலாம் நீங்க சொல்றபடி. இப்ப அப்பளம் பொரிக்காம சுட்டு சாப்பிடலாம். அது ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. சில பொருட்களுடைய விலை ஏறினது தான் திரும்ப ரிவைஸ் ஆகவே ஆகாது. உண்மை. நம்மளுடைய இன்கம் இந்த 10 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விலைவாசி என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றது வழியா தான் நம்ம பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? வாங்குறாங்க. இன்னைக்கு காய்கறி வாங்குறத கூட மால்லையும் ஹோல்சேல் கடையிலையும் 8 மாடி கடைகள்ல தான் போய் வாங்குறாங்க. அப்ப நாங்க பிழைக்கிறது சொல்லுங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. முன்னாடி 1500 ரூபாய் இபி பில் கட்டினேன். லாஸ்ட் மந்த் வந்து 6680 ரூபாய் இபி பில் கட்டிட்டேன். நான் எப்படி கட்ட முடியும்? இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? வந்து கடை பாத்துக்கோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்க. இல்ல சார், வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்னா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நான் ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சொல்யூஷன் வந்து எப்படி கொடுக்க முடியும்னா, ஒண்ணு உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை நீங்க பார்க்கணும். உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிலி ரமி. ஓ நோ. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சாரி. எது? ஜஸ்ட் ஃபன். பிசினஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜெனரேட் பண்ற பிசினஸ்ன்றது ரோட்ல போட்டு வித்துட்டு இருக்காங்களா? ஐயா போனா வராது பொழுதுபோல கிடைக்காது. ஓடியா. பண்ணவன் நைட் இன்னொரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டு, தூங்காமலே டிரைவ் பண்ணு, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போ. இது வேற ஒரு மாதிரி டீல் பண்ணலாமா சார்? டெபினெட்லி. சாஷே கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க? புரியலையா உங்களுக்கு? நடுவர் அவர்களே, சீக்கா அரைச்சி வச்சிருந்தாங்க வீட்டுல. அதையே நம்ம பண்ணக்கூடாது. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. உங்களுக்குலாம் கோவம் தானே? எனக்கு வருது, என்ன பண்ண முடியும்? நான் ப்ரோ விரோதத்தை வளர்க்கவா நான் வந்துக்கிறேன். நான் வந்து அதெல்லாம் இல்ல ப்ரோ. நான் பிறந்ததுல இருந்து யார்கிட்டயும் எதையும் கேட்டதில்ல. முதல் முறையா உங்ககிட்ட கேக்குறேன். Subscribe Panuga Nanbargalai. Subscribe Panaravingaluku Lifetime. எனக்கு தெரியல இப்போ அந்த 700 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப ஆனா மிச்சம் பண்றேனே எங்க அந்த போச்சு, நான் தேடுறேன் அந்த காசு. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? இந்த அமௌண்ட் தான் நீங்க அதிகமா வாங்குற பொருள்ல போகுது. நான் மேக்கப் கூட போறது கிடையாது. அத்தியாவசிய வாங்குறது கிடையாது. நான் மேக்கப் கூட போறது கிடையாது. எங்கேயோ போய்ட்டா.
வாதத்தை தாண்டி கொஞ்சம் ஹியூமனா கவனிச்சு பேசுங்க. இந்த அம்மாக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம், அதனால மளிகை சாமான் ரேட் ஏறல, பால் விலை ஏறல, எந்த விலையுமே ஏறல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, வழியில இருக்கிற சாணியை வாயில அள்ளி போட்டுக்கிட்டேனே. இல்ல மேடம், எல்லாமே ஏறுது, எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆமா சார், நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண நாங்க ரெடி. இப்போ 30,000 நீங்க எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. 30. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு இஎம்ஐ ஒரு 10,000 வச்சுக்கோ சார், போயிருச்சு. வீட்டு வாடகை ஒரு 5,000 வச்சுங்க. 1 BHK போதும் எனக்கு. 1 BHK அடே பேயில போமா. இலே 5,000 ரூபாய் எங்கேன்னு சொல்லுங்க. திருநீன்ற ஊர் சார். 15,000 போயிருச்சு. அப்புறம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பையனோட காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ்னு வச்சுங்களேன், ஆ. அது ஒரு 10,000 ரூபாய் வச்சுங்க. 10,000 30,000 போயிருச்சு. அப்புறம் ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. 5 minutes later. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. 6.5 hours later. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா. பார்க்க போறது, சொந்தக்காரங்க வந்தா அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது, மாம்பழம் வாங்கி திங்கிறது, இதுக்கெல்லாம் 30 ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சுப்ப. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்படின்னு நான் பிளான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், இதெல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் பட்ஜெட்டுக்குள்ள அடங்க முடியல தான் சார். ஆனா எதுல நம்ம காம்ப்ரமைஸ் எதுல பண்ணணும் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன். எல்லா பக்கம் அணக்கட்டேன். கூடிக்கிட்டே இருந்தா அவர் எப்படி வாழ முடியும், இதுதான் அவர் கேக்குறாரு. யா யா டவுன்ல இது கஷ்டம் தான் சார், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணு. குறைச்சு எதெல்லாம் சரி பண்ணுனா அவரும் 30,000 உங்களை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லுங்க. இந்த சரி, அழிச்சு விட்டுருவோம். சொல்லுங்க. ஃபங்க்ஷனே வேணாம், உங்க லைஃப்ல ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, வேணாங்கற வேற என்ன முடி வெட்டுவீங்களா? அதுவா கொற்ற வரைக்கும் பேசாம இருக்கணுமா? வெட்டிக்கலாமா? வெட்டிக்கலாம். டேய், நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இதெல்லாம் பண்ணாமலே உங்களுக்கு 1,500 ரூபாய் மிச்ச கரண்ட் இருக்கும், எக்ஸஸ் இருக்கும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அதையும் எப்படியாவது பொறுத்துக்கங்க, சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.